கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம் வணக்கம் தோழர். உங்களுக்கு தெரியும், புதிதாக தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகால வரலாறை மாற்றி அமைச்சிருக்காங்க. புதிதாக தாவேக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க தோழர்? இது வந்து அதான் சொல்றேன்ல, ஜென்சி 2K 90s கிட்ஸ், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், பெரும்பான்மையான தமிழ் சமூகம் செய்த ஒரு ஓட்டு புரட்சியை தான் நான் பாக்குறேன். மிகப்பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. 2 திராவிட இயக்கங்களும் ஓரங்கட்டி வைக்கப்பட்டு ஒரு புது சகாப்தம், ஒரு புது கட்சியை வந்து மக்கள் ஆதரிச்சு அதிகாரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் சேஞ்சுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யாராவது வருவானா? திராவிட மாடலே போய்கிட்டு இருக்கு. 2 அதிமுக திமுக திமுக அதிமுகன்னு 70 ஆண்டுல மாரடிச்சுட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கு. ஏதாவது புது ஃபோர்ஸ் வருவானான்னு பாக்குறாங்க. அப்ப அந்த புது ஃபோர்ஸ் அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸை ஏத்துக்கிட்ட ஒரு ஃபோர்ஸானும் பாக்குறாங்க. இப்ப விஜய் வந்து தாவேகா பொறுத்தவரை அவங்க கொள்கை தலைவர் அம்பேத்கரும் பெரியார் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் மக்கள் பாக்குறான். விஜய் வந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, விஜய் வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய 4 கோடி குடும்பங்கள்ல ஒரு திரைப்பட கலைஞனா, ஒரு என்டர்டைனரா, ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி தான். தமிழ்நாடு குடும்பம் எல்லா சாதியிலுமே வச்சுக்கோங்க, SC ST OBC, நீங்க வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா ஏழையில இருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லார் வீட்லயும் விஜய் ஒரு ஆளு. அந்த மாதிரிதான் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் படங்கள், திரைப்படங்கள், நீங்க மதுரை, கில்லி, நீங்க திருப்பாச்சி, நீங்க அந்த பழைய படங்கள் எடுத்து பாருங்க. நீங்க இப்போ வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஆமா, நீங்க எல்லா படமுமே நீங்க அவரோட படங்கள் எல்லாமே அந்த சாமானியன வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சாதாரண புக் ஷாப்காரரா இருப்பாரு, மூட தூக்குறவரா இருப்பாரு, வண்டி ஓட்டுறவரா இருப்பாரு, ஆட்டோ ஓட்டுறவரா இருப்பாரு, வேட்டைக்காரன் படம் அந்த மாதிரி நீங்க எடுத்து பாருங்க. நண்பன் சாதாரண ஆளா தான் இருப்பாப்ல. அப்ப எல்லா குடும்பத்திலுமே ஒரு இம்பாக்ட் இருக்குது அவருக்கு. ஜாதி மதத்தான் கடந்தவர் விஜய். அப்ப அதுதான் வந்து என்னன்னா, இது நடிகர் சூர்யா ஒரு வாட்டி சொன்னாரு, விஜய் நீங்க சாரமா நினைக்காதீங்க, அவர் தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல ஒரு ஆளா இருக்கிறாரு. 4 கோடி குடும்பம், 4 கோடி குடும்பம், 4 கோடி ஆள் கிடையாது, 4 கோடி குடும்பம். இந்த குடும்பத்தை எத்தனை ஆளுன்னு யோசிச்சு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. அப்ப விஜய் வந்து நீங்க அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து அவரோட இம்பாக்ட் நீங்க கொலாப்ஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த இம்பாக்ட் சினிமா, அவருடைய படங்கள், பாடல்கள், அவருடைய அப்ரோச் எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு அவரு அந்த சுனாமி உண்மையில அடிச்சிருக்கு, மாற்றுக்கிறது கிடையாது. எல்லா இடத்துலயும் அடிச்சுதான் தெரியாது, தேவையான அளவுக்கு அடிச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி 108 சீட்டை வாங்கி, அப்புறம் ஆதரவு வாங்கிட்டு ஆதரவு வாங்கி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரு. அதுவும் முதல் தேர்தல் என்டிஆர் எம்ஜிஆர் இந்த புரட்சியை செய்யல, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எந்த நடிகரும் செய்யல இந்த இந்திய வரலாற்றுல. ரஜினிகாந்தால முடியல, கமல்ஹாசனால முடியல, விஜயகாந்தால முடியல, எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்து இன்னைக்கு சிவாஜி கணேசனால முடியல. இப்ப சாதிச்சு காமிச்சிட்டாரு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நானும் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணேன் விஜய், தாவேகாவை கடுமையா விமர்சிச்சேன். ஆனா அவங்க பீப்புள் மண்டேட்டை ஜெயிச்சிட்டாங்க, ஓட்டு அரசியல ப்ரூவ் பண்ணிட்டாங்க, தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டேன், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிட்டேன். அப்ப இதுக்கு மேல நம்ம வந்து கண்ணியத்தோட தான் நம்ம விமர்சனங்கள் வைக்கணும், நம்ம வந்து கண்ணியத்தோட தான் பேசணும். நம்ம வந்து கொச்சையா பேசிட முடியாது அவ்வளவு ஈஸியா. நம்ம முதலமைச்சர் பதவிக்கு மரியாதை கொடுக்கணும், தமிழ்நாடு அரசுக்குன்றதுக்கு மரியாதை கொடுக்கணும். தாவேக அரசோ திமுக அரசோ இந்த MK ஸ்டாலின் முதலமைச்சர் யாரா இருந்தாலும். அப்ப நமக்கு என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து தோழர், இது வந்து சாதாரண புரட்சி இல்ல தோழர், ஒரு மிகப்பெரிய புரட்சி. 70 ஆண்டு கால தமிழக அரசியல புரட்டி போட்டார் விஜய், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு ஜென்ஜி 90s 2K கிட்டு, பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், இவங்க தான் பெரிய பங்கை செலுத்தியிருக்காங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், மாடர்ன் டெக்னாலஜி, கரண்ட் அப்டேட், சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இந்த மாதிரி எல்லா ப்ரொஃபைலையுமே தாவேகா பயங்கரமா யூஸ் பண்ணிருக்கு. எல்லா உலக லெவல்ல தமிழர்களை போய் சென்றடைஞ்சிருக்காங்க. உலக லெவல்ல தமிழர்கள், நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் சொல்ல, உலக லெவல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க தமிழர்களை போய் சென்றடைஞ்சிருக்காங்க. அதோட விளைவு தான் இந்த மகத்தான வெற்றி, ஓப்பனாவே நான் சொல்றேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 108 ஒரே ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு 3 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இந்த சாதனை பண்றாங்கன்னா, நீங்க திரும்ப நீங்க வந்து இவிஎம் அது இதுன்னு சொல்லி நீங்க இதெல்லாம் வந்து உண்மையான வெற்றி இல்லைன்னு சொல்லி என்னதான் நீங்க திரும்ப இந்த ஆட்சியை கலைச்சு ரீஎலெக்ஷன் வச்சாலும் இவர் 200 சீட்டு மேல வருவார் தோழர். மக்கள் அப்படிதான் தோழர் இருக்கான். ஓப்பனா சொல்றேன், நீங்க வந்து விரும்புறீங்களோ விரும்பலையோ, நான் நியூட்ரலா பேசுறேன். நான் மக்கள் தாவே காட்சியை ரசிக்கிறேன், சந்தோஷப்படுறேன், விரும்புறேன். சில தரப்பு திமுக தரப்புல விஜய் இந்த ஆட்சியே நல்லா இல்ல, 10 நாளே மோசமா நடக்குன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 10 நாள்ல அந்த விமர்சனம் வைக்காதீங்க. எனக்கு விமர்சனங்கள் இருக்குது அந்த 10 நாள்ல. நல்லவைகளை மட்டும் நம்ம பேசி அவங்களை ஊக்குவிப்போம், அவங்கள அட்வைஸ் பண்ணுவோம், அவங்களை எஜுகேட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷர், புதுசா வந்திருக்கேன். நம்ம 70 ஆண்டுல உட்காந்துருக்கோம் அரசியல்ல. நான் என்ன சொல்றேன், 6 மாசம் அமைதியா வேடிக்கை பாருங்க, போட்டவன் அடின்னு அடிக்காம வேடிக்கை பாருங்க, வேடிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ற தப்ப ஃபுல்லா 6 மாசத்துக்கு அப்புறம் தூக்கி போட்டு அடிங்க. 10 நாளுக்குள்ள எதுக்கு இவ்வளவு வன்மம், வெறுப்பு, இவ்வளவு பிரச்சாரம்? ஏன் இப்படி போட்டு மிதிச்சு அடிச்சு துவம்சம் பண்ணாம? புதுசு இப்பதான் வந்திருக்கான் காலேஜுக்கு. நம்ம காலேஜ்ல PhD முடிச்சவங்க நம்ம, அவன் இப்பதான் வந்திருக்கான் காலேஜுக்குள்ள. ஃபர்ஸ்ட் டேவே இன்னைக்கு தான் அவனுக்கு காலேஜ், நியூ ஃப்ரெஷர். அவனை போய் முத நாளே போட்டு 10 நாள் அடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவான்? காலேஜ் ஓடி போயிடும். அதுதான் நான் சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு. இப்பதான் செட் ஆகுறாங்க, உட்காடுறாங்க. டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம சண்டை செய்வோம், அவங்களோட போர் செய்வோம், எல்லாமே செய்வோம். நம்ம அவசரப்பட்டு இப்ப நீங்க பண்றது ரொம்ப தவறு. ஏன்னா முதிர்ச்சி பெற்ற மூத்த அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனாவே நான் சொல்றேன், ஆதங்கப்படுத்த நான் சொல்றேன். அவங்க தப்பே பண்றாங்க, ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க, என்ன வேணாலும் அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா தவறும் நீங்க சொல்லலாம் அவங்க பண்றாங்க, மாற்றுறது இல்லைங்க.
பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க வயசு பசங்க ஃப்ரெஷரு, கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம அவங்கள நம்ம டீல் பண்ணுவோம். இப்ப நானும் சொன்ன தோழர், இந்த 10 நாள்ல வந்து நீங்க கேட்குற இதுக்கு வந்துடுறேன், அந்த பார்வைக்கு வந்துடுறேன். என்னோட பார்வை உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து காலையில 9:30க்கெல்லாம் போயிடுறாரு போல, தலைமைச் செயலகத்துக்கு போயிடுறாரு போல. அங்கேயே டிஃபன் பாக்ஸ்லாம் கொண்டு போய் வச்சு சாப்பிடுறாரு போல. 4:30 வரை அங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி வேலை பார்த்துக்கிறாரு. அப்படிதான் நமக்கு தகவல் வருது. ஆமா, அதெல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சியா தான் இருக்கு நமக்கு. இல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான உத்தரவு கூட போட்டிருக்காரு. அலுவலர்கள் எல்லாருமே 10 மணிக்குள்ள உள்ள வரணும்னு ஒரு கருத்து வச்சிருக்காரு தலைமைச் செயலகத்துக்கு. ஆமா, இவரும் 10 மணிக்குள்ள போயிடுறாரு. தலைமைச் செயலக அலுவலர்கள் ஃபுல்லா 10 மணிக்குள்ள வர வச்சிடுறாரு. அடுத்து ஒரு அதிகாரில டீல் பண்ற விதம், கட்சிக்காரவங்க இந்த அமைச்சர்ல டீல் பண்ற விதம்லாம் கொஞ்சம் நல்லா டீசெண்டா ஜென்டலா தான் இருக்கு. மரியாதையா போய் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு அவங்க சேர்ல. எல்லாரையும் வந்து கனிவோட ரொம்ப சிம்பிளா அவர் ஹேண்டில் பண்றாரு. அவர் இதுல அவருடைய உட்கார்ந்த சேர்ல ஒரு டவல் இருந்தது, அந்த கொலோனியல் அந்த டவல், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. உடனே ரெக்வஸ்ட் வச்சு ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்ப எனக்கெல்லாம் கடுமையான விமர்சனம் இருந்தது. இந்த பண்டிட் இருக்காரு பாருங்க, ரத்தன் பண்டிட், அவங்க ஜோசியர் கொண்டு வந்து அரசு பதவி கொடுத்தாரு பாருங்க, கவர்மெண்ட் அந்த டியூட்டி ஆபீசர், அந்த முதலமைச்சரோட ஆபீசர் டியூட்டி, சிறப்பதிகாரி டியூட்டி, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம். ஸ்பெஷல் டியூட்டி கொடுத்ததெல்லாம். ஆனா உடனடியா அந்த விமர்சனம் எழுந்தோடனே உடனே விட்ரா பண்ணிட்டாரு. அது கேட்கிறாருல்ல, நீங்க சொல்ற விமர்சனத்தை லிசன் பண்றாருல, லிசன் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறாருல, அதை நீங்க பாராட்டுங்க. சொல்ல புரியுதா? இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு எனக்கு தெரிஞ்சு எதுவும் வரல பெரிய லெவல்ல. சில ப்ராஜெக்ட்ஸ் ஆந்திராவுக்கு போயிருக்கு, நான் கேள்விப்பட்டேன். அந்த ராயல் என்ஃபீல்டு 15,000 கோடி நம்ம போயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். தயவுசெய்து அதெல்லாம் அந்த கீர்த்தனா அமைச்சர் கீர்த்தனா கொஞ்சம் நீங்க திருத்திக்கோங்க. சீரியஸா இருங்க, அவங்க தான் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். கொஞ்சம் நீங்க அலர்ட்டா இருங்க. எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. இது என்னோட கோரிக்கை அந்த அம்மாக்கு, அந்த கீர்த்தனா மினிஸ்டருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், இவங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போக நம்ம பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு. இவர் வந்து இன்னொன்னு கேளுங்க, ஐடியாலஜிக்கலா இவர் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறான்றது இன்னும் நமக்கு தெரியல. ஆனா சொல்றாரு மதசார்பின்மை, பெரியார போய் பாக்குறாரு, பெரியார் திடலுக்கு போறாரு, அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பதவியேற்ற உடனே பெரியார் திடல் தான் போறாரு, செலுத்துறாரு. மதசார்பற்ற தன்மையை நான் இது பண்ணுவேன்றாரு. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்களுக்கு எல்லாருக்கும் நான் பொதுவான ஆட்சி நான் நடத்துவேன் அப்படின்றாரு. மத துவேஷம் இருக்காதுன்றாரு. எல்லாருக்கும் பொதுவான ஆள் நாளு அப்படின்றாரு. இதெல்லாம் நம்ம சொல்றாரு, செயல்படி நம்ம பார்ப்போம். நீ RSS, பாஜக, மோடி, அமித்ஷா கொடுக்குற பிரஷர்ல அவர் எப்படி தாங்குறாரு, எப்படி இதை பேட்டில் பண்றாரு, எப்படி சண்டை செய்யறான்றதை நம்ம பார்க்க தான் போறோம். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த 10 நாள்ல நான் வந்து விரும்பின விஷயங்கள்னா, அந்த அம்மா உணவகத்தை வந்து அதை நானே கோரிக்கையா போட்டிருந்தேன். என்னுடைய எல்லா ஃபேஸ்புக் என்னோட பேஜ் எல்லாம் நான் போட்டிருந்தேன் சோசியல் மீடியால. அதை சிஎம் செல்லுக்கு நான் அனுப்பிச்சேன் அந்த மெயில். உண்மையிலே சொல்றது பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்க அம்மா ஹோட்டல்ல வந்து ஏழைகள், ஒடுக்கப்பட்ட, விளிம்பு நிலை சாமானிய மக்கள் வந்து அதுலதான் பசியாடுறான். 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார், தயிர் சாதம், நைட்டு சப்பாத்தி 3 ரூபாய்க்குன்னு பசியாடுறான். உண்மையிலே அந்த திட்டத்தை வெண்பொங்கல் 5 ரூபாய்க்குன்னு பசியாடுறான். தண்ணி எல்லாம் கிடைக்குதாங்க, சுகாதாரமா இருக்குது. இன்னைக்கு அந்த அம்மா உணவகத்தை விரிவாக்கம் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காரு விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சீர்திருத்தம் பண்ணுங்க, நிறைய கொள்முதல் பண்ணுங்க, ப்ரொக்யூர்மெண்ட் மிஷினரி எல்லாம் கொள்முதல் பண்ணுங்க, தங்குதடையின்றி சுவையான உணவு வழங்கப்படணும் மக்களுக்குன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். அந்த ஆர்டர் மூலியமா அதிமுக தரப்புனிமே விஜய்க்கு தான் போகணுமா? இந்த அதிமுக காரங்களுக்கு அந்த அம்மா உனக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு மகத்தான திட்டம். இவங்களுக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது, மக்களை பத்தியும் கவலை கிடையாது. நீங்க அதுக்கு அப்படி கனெக்ட் பண்ணாதீங்க. அதிமுக காரங்க இவங்க எல்லாம் காசு பணம் பதவிக்கு வெறி பிடிச்சி அலைகிறவங்க. அவங்களுக்கு அம்மா உனக்கு சம்மந்தம் கிடையாது. உண்மையிலே மனதார விஜய் யோசிக்கிறாருல, நினைச்சா திட்டத்தை முடக்கிருக்கலாம். என்னடா அம்மா என்று பேர் வைக்கிறீங்க, தளபதினு வைங்கடா சொல்லிருக்கலாம்ல, இளைய தளபதி கேண்டீன் வைங்கடா, அப்பதான் நான் அதுக்கு ஃபண்டு கொடுப்பேன்னு சொல்லலாம்ல. அந்த காழ்ப்புணர்ச்சி இல்லாம அந்த திட்டத்தை முடக்காம அந்த அம்மா கொண்டு வந்து திட்டம், அந்த அம்மா இவர் என்னென்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த நன்றி உணர்வோட அந்த திட்டத்தை நம்ம அமல்படுத்தணும், அதை நல்லா சீர்படுத்தணும் அப்படின்னு பண்றாரு. இன்ஸ்பெக்ஷன் போடுறாரு, அதிகாரிகள் போய் அவங்க தலைமைச் செயலகத்துக்குள்ள போய் சந்திக்கிறாரு, எல்லா நிதி ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு, பட்ஜெட் கூட்டம் நடத்தியிருக்காரு, எல்லா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை கூப்பிட்டு மீட் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கி ஏதோ திங்க் பண்ணி பண்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது, ஒரு ப்ராக்ரஸா தான் தெரியுது. நான் சொல்றது வந்து அரசியல் தூக்கி ஓரமா வச்சிருங்க, ஐடியாலஜி தூக்கி ஓரமா வச்சிருங்க. ஒரு தனி மனிதனா விஜய் நான் சொல்றேன், விமர்சனம் பண்றேன். தாவேக அரசை நான் விமர்சனம் பண்றேன், எப்படி இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்றேன். தயவுசெய்து தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வந்து லூஸ் டாக் நிப்பாட்டுங்க. மினிஸ்டர்லாம் தயவுசெய்து லூஸ் டாக் விடாதீங்க. கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு கருத்து சொல்லிட்டு தான் தெரியாதீங்க. மெச்சூரிட்டியா நடந்துக்கோங்க. அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருங்க. நான் எல்லாருமே தான் நான் சொல்றேன், எல்லாருமே நான் சொல்றேன். ஆதவர்ஜனால இருந்து எல்லா அமைச்சருமே நான் சொல்றேன். நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அது விஜய் தலையில தான் போய் விடியும். நான் ஓப்பனா நான் சொல்லிடுறேன். தாவேக அரசுக்கு தான் அது அசிங்கம், அவமானம், கேவலம். நம்ம தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னும் அமைச்சர்கள் செயல்படலாம், இன்னும் நம்ம முழு முகத்தை நம்ம பார்க்கல. நீ போதான் நமக்கு தெரியும். ஆனா விஜய் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து அந்த அவருடைய கேவல் கேட் இருக்குல்ல, அவருடைய அந்த வாகனம், அந்த முதலமைச்சர் அந்த கான்வாய் இருக்கு பாருங்க, இந்த கான்வாய் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது கொண்டு வந்துருக்காரு. மக்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, ஒரு கான்வாய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு பார்த்தேன் காலையில் அந்த வீடியோ. அதெல்லாம் உண்மையில நல்ல ஒரு முன்னெடுப்பு. ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த மாதிரி பண்ணல, ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த மாதிரி பண்ணல. இவர் அந்த மாதிரி முயற்சியெல்லாம் எடுக்கிறாரு. மக்கள் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு பாக்குறாரு. நான் என்ன சொல்றேன், நீலாங்கர்ல இருந்து நீங்க பட்டணப்பாக்கம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருங்க தயவுசெய்து. அப்ப இன்னும் வசதியா இருக்கும் உங்களுக்கு கோட்டைக்கு போயிட்டு வருது.
அப்ப ஹெலிபேடு ஹெலிகாப்டர் வராருன்றாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து உயிருக்கு ஆபத்து, அது டேஞ்சர். அது என்னைய பொறுத்தவரை நீங்க பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு மாறிடுங்க, முதலமைச்சர் வீடு அதை மாத்திருங்க. மாத்திட்டு நீங்க நீலாங்கரை வீட்டுல இருந்து இங்க வந்துருங்க, அதுதான் பெஸ்ட் உங்களுக்கு. கோட்டைக்கு போறதுக்கும் சரி, அரசு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கும் சரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரசு நிகழ்ச்சிகள் நிறைய இதுல கலந்துக்கிறாரு, போறாரு. இன்னைக்கு ஏதோ கிண்டியில போய் ஏதோ அஞ்சலி செலுத்திருக்காரு, தலைவர்களுக்கெல்லாம் போய் அஞ்சலி செலுத்திருக்காரு. அப்ப என்னன்னா இன்னும் வந்து மக்களோட நீங்க கனெக்ட்ல இருங்க. அப்புறம் எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு சந்திக்கிறாரு, திரைப்பட துறையில இருக்கட்டும், எல்லா அரசியல் துறைகளா இருக்கட்டும், ப்ரொடியூசர் கவுன்சிலா இருக்கட்டும், எஸ்எஃப்ஐ கம்யூனிஸ்ட் மாணவர்கள்லாம் போய் சந்திச்சிருக்காங்க, கூப்பிட்டு தலைமைச் செயலர் சந்திக்கிறாரு, மாற்றுத்திறனாளி சமூகத்தை சேர்ந்தவங்களை சந்திக்கிறாரு, எல்லாரையுமே சந்திக்கிறாரு. ஈஸி அக்சசபிளா தான் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு, அப்படிதான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் கோட்டு போட்டிருக்காரு, அவருடைய தனிப்பட்ட விஷயம், அதில் நம்ம தலையிடக்கூடாது. அது வந்து ட்ரம்ப் மாதிரி இருக்கு, அது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல இருக்கு, நம்ம கண்டுக்கூடாது. அது நம்ம அவர் தனிப்பட்டது, அது நம்ம அதில் தலையிட வேண்டாம். நம்ம அவரோட பர்சனல் வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம தலையிட வேண்டாம். ஒரு முதலமைச்சரா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு 10க்கு ஒரு 8 மார்க் நம்ம கொடுக்கலாம், நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இது இப்படியே தொடரணும். இன்னும் விஜய் வந்து கருத்தியல் ரீதியா நல்லா களமாடணும். RSS, பாஜக, மோடி, அமித்ஷா 3% பிராமண பார்ப்பன கும்பலை எதிர்த்து களமாடணும். தமிழ்நாடு அரசை வந்து ஒரு சிறப்பான ஒரு வழியில அவர் வழிநடத்தணுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை, கருத்து. ஓகே தோழர், நன்றி. நன்றி.